வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் காலையில் நம்ம எழுந்ததும் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கும் பொழுது அந்த தண்ணீரால் நமக்கு என்னென்ன மருத்துவமைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம் உடலில் தண்ணீரினுடைய சதவீதம் அதிகம். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பாரம்பரியமாக காலையில் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிப்பாங்க. இதுவே அவர்களினுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் கொழுப்புகள் எதுவும் தேங்காமல் இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்கும். நல்ல ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னா இந்த பழக்கத்தை நம்ம பின்பற்றலாம். காலையில் வெறும் வயிற்றில் முதல்ல நம்ம ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீரை குடிக்கணும். இது நம்மளுடைய உடலில் சேரக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய தண்ணீர் நமக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உணவு விரைவாக ஜீரணமாகிறதுக்கு நம்மளுடைய உணவுகளில் காலையில் வெறும் வயிற்றில் இருந்ததும் வெதுவெதுப்பான தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் உடல் எடையை பார்த்தோம்னா குறைக்க முயற்சி இருக்கீங்க அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறது உங்களுக்கு கெமிக்கல் அந்த வேதியியல் உயிர் வேதியியல் செயல்பாட்டை சுமார் 25% அதிகரிக்கும். இது உணவை விரைவாக ஜீரணிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதனால் கொழுப்பை கரைத்து உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ஒரு உதவியாக இருக்கும். இந்த நடைமுறை நீண்ட காலத்திற்கு நீங்கள் பின்பற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம், உடல் எடையை குறைத்துக்கலாம். நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் விரைவாக ஜீரணமாகிறதுக்கு இந்த முறை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கும் நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது. ஸோ வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் போது குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எளிதில் வெளியேற ஆரம்பிக்கும். தினமும் ஒரே நேரத்தில் நீங்கள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிச்சிட்டு வருவது உங்களுக்கு நல்லது. அதுமாரி நீங்கள் குடிக்கும் போது உங்களுடைய உடல், அதாவது உங்களுடைய குடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் அது வெளியேற்றப்பட்டு பல பிரச்சனைகள் அதன் மூலமாக உங்களுக்கு போயிடும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஒரு டம்ளர் தண்ணீர். ஸோ நம்மளுடைய உடலில் திரவ சமநிலையை பராமரிக்கிறதுக்கு தண்ணீர் அவசியமாக இருக்கு. வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்கப்பட்டு இம்யூன் பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது பல்வேறு தொற்று நோய்களை நமக்கு வராமல் தடுக்கும். நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையும் குணப்படுத்தும், உடலை பாதுகாக்கும். ஸோ நாள் முழுவதுமாகவே காலை முதல் தொடர்ந்து தண்ணீர் குடிக்கிறது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த முடினாலும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்று தண்ணீர் குடிக்கிறது வளர்ச்சி மாற்றத்தை அதிகப்படுத்தி இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங்காக வைத்து எந்த நோயுமே நம்ம அட்டாக் பண்ண விடாது. ஒற்றை தலைவலியை குறைக்கிறது காலையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தண்ணீர். ஸோ அடிக்கடி ஒற்றை தலைவலி வருவதற்கு உடலில் நீர் சத்து பற்றாக்குறை தான் உங்களுக்கு காரணம். அப்போ அந்த நீரிழப்பை நீங்கள் தடுக்கிறதுக்கு காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிங்க. அடிக்கடி 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்காதீங்க. அதாவது உங்களுக்கு தாகம் ஏற்படுமோ தண்ணீர் குடிக்கணும். தாகம் நின்றுச்சு அப்படின்னா தண்ணீர் குடிக்கக்கூடிய அந்த நேரத்தை அந்த அளவு நிறுத்திக்கணும். ஸோ இதுதான் சரியான அளவு. ஒவ்வொரு மனிதனுக்கும் அளவு வேறுபடும். ஆனால் 3 லிட்டருக்கும் குறைவாக நம்ம தண்ணீர் எடுத்துக்கிறது நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு ஒற்றை தலைவலி குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக காலையில் இருந்ததும் வெறும் வீட்டில் தண்ணீர் குடிக்கும் போது அந்த நாள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நீங்கள் தொடங்குவீங்க. கழிவுகள் உங்களுக்கு அகற்றப்படும் காலையில் வெறும் வீட்டில் தண்ணீர் குடிக்கும் போது. ஸோ வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் போது பசி நமக்கு அதிகரிக்கும். காலையில் வயிற்றில் உணவு பார்த்தோம்னா நம்ம இயல்பாகவே சாப்பிட ஆரம்பிப்போம். இந்த நேரத்தில் தண்ணீர் குடிக்கிறது உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றிடும். இந்த நடவடிக்கை பசியை அதிகமாக்கும். ஆரோக்கியமான முறையில் நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்வதற்கு இந்த வழிமுறை நமக்கு உகந்ததாக இருக்கும். சருமத்திற்கு மிகவும் நல்லது நம்ம காலையில் எழுந்து குடிக்கக்கூடிய இந்த தண்ணீர். ஸோ வெறும் வயிற்று தண்ணீர் குடிக்கிறதால சருமத்திற்கு பல நன்மைகள் கிடைக்கும். இதன் மூலம் சருமம் இயற்கையாகவே நிறத்தை பெற்று பிரகாசமாக மாறும். அழுக்குகள் காரணமாக கரைகள் ஏற்படுவது, கீறல்கள் இதெல்லாம் இருக்கிறதுனா மெதுவாக உங்களுக்கு மறைஞ்சிடும். குறைபாடு அற்ற பளபளப்பான சருமத்திற்கு இந்த நீங்கள் காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடிய தண்ணீர் உங்களுக்கு வழிவகுக்கும். ஸோ உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகள் இல்லாமல் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த கிருமிகள், அழுக்குகள், கழிவுகள்லாம் வெளியேற்றப்பட்டு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை நீங்கள் பெறுவீங்க. கரும்புள்ளிகள், கண் கருவளையங்கள், முகப்பொருட்கள், முக சுருக்கங்கள் என எதுவுமே இருக்காது. புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தண்ணீர். ஸோ வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறது பெருங்குடலில் சேரக்கூடிய அசுத்தங்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். குடல் இயக்கத்தினுடைய விளைவாக குடல் ஆரோக்கியமாக ஆகும். நீண்ட காலத்திற்கு பெருங்குடல் புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் குறைக்கப்படும். பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய் இதெல்லாமே ஆபத்தான நோய்கள். ஸோ இது இரண்டையுமே நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதன் மூலமாக வராமல் உங்களால் முன்னாடியே தடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஆற்றல் தண்ணீரில் இருக்கு. உங்களுடைய உடலுக்கு உடனடியாக ஆக்சிஜன் கிடைக்க பெறுவதற்கு எனர்ஜி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணீர் குடிக்கணும். அதாவது சக்தி பெறுவதற்கு உங்களுக்கு தண்ணீர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையில் நீங்கள் சோர்வாக உணர்ந்தீங்கன்னா உடனடியாக ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கணும். வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கும் போது உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கையெல்லாம் கரெக்டான லெவலில் வர ஆரம்பிச்சிடும். ஆக்சிஜன் உங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்து பாங்களுக்குமே ஹீமோகுளோபின் கடத்தி செல்லும். ஸோ சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியை செயல்படுவீங்க. மந்தத்தன்மை எல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது.
அதனால் உங்களுடைய உடல் எடையை வந்து குறைத்துக் கொள்வதற்கு, முடியை வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, இது போல இன்னும் நிறைய மருத்துவமைகளை பெற்று உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து நலமோடு வாழ்வதற்கு காலையில் எழுந்ததும் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிங்க. கூடுமான வரைக்கும் அந்த ஒரு டம்ளர் தண்ணீரை வெதுவெதுப்பாக குடிக்கிறது உங்களுக்கு இன்னும் ஆரோக்கியம். எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.